அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையதுவனில்லார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம ஹதீஸ்ங்கிற சப்ஜெக்டை பார்ப்போம். ஹதீஸ்னா என்ன, இந்த ஹதீஸை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, இது மாதிரி விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்ப்போம். குர்ஆனை பொறுத்த மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சூரா நம்பர் 2 அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப். தாலிகல் கிதாப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும், மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ் நமக்கு அரபி தெரியாது, மற்ற மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்காங்க, சந்தேகம் இல்லாதது அப்படின்னு போட்டிருக்காங்க. லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். அதாவது தாலிகல் கிதாப்னா இந்த வேதம், தாலிகல் கிதாப்னா இந்த வேதம், லா ரைப ஃபீஹி சந்தேகம் இல்லாதது, ஹுதல் முத்தகீன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டி. அப்ப முத்தகீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்குது தக்குவா. தக்குவானா இறையச்சம், கடவுளுக்கு பயப்படுறது, அல்லாஹ்வுக்கு பயப்படுறது. ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் மூலமா மொழிபெயர்த்திருக்கக்கூடிய இந்த புக் இருக்கு இல்லையா, ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதுல மட்டும்தான் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இந்த லா ரைப ஃபீஹி அப்படிங்கிறதுக்கு இன்ஃபாலிபிள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. தவறிழைக்காதது. மற்ற எல்லாரும் சந்தேகம் இல்லாததுங்கிறது தப்பில்லை, ஆனா இது ஸ்பெசிபிக்கா தவறுகளுக்கு அப்பாற்பட்டது, தவறிழைக்காதது. முத்தகீன் அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டிருக்காரு, ரைச்சஸ், நன்னறியாளர்களுக்கு நேர்வழிகாட்டி, நன்னறியாளர்களுக்கு வழிகாட்டி. முதலில் முத்தகீன் நன்னறியாளர்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அவர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அது தவறுன்னு நம்ம சொல்ல வரல. இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் ஆங்கில மொழிபெயர்ப்புல ஹதீஸ் அப்படிங்கிற வார்த்தையை 8 இடங்கள்ல ரஷாத் கலீஃபா ஹதீஸ்னே போட்டிருக்காரு. அந்த அரபி வார்த்தையே போட்டிருக்காரு. ஹதீஸ்ங்கிற வார்த்தையை மற்ற இடங்கள்ல வெவ்வேறு அதுக்கு உண்டான அர்த்தங்களை போட்டிருந்தாலும் குறிப்பிட்டு 8 இடத்துல, ஒரே ஒரு இடத்துல 8+1, அந்த 1 பிராக்கெட்ல வருது, பரந்தீசிஸ்ல. ஆக அந்த ஹதீஸ்ங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர் போட்டிருக்காரு. தி ஸ்கிரிப்சர் இஸ் இன்ஃபாலிபிள். அரபி மொழியில வெளிப்படுத்தப்பட்ட வேதம் இன்ஃபாலிபிள். அரபி மொழியில வெளிப்படுத்தப்பட்ட வேதம் இன்ஃபாலிபிள் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டது ஃபாலிபிளா? இல்ல, அதுவும் இன்ஃபாலிபிள் தான். ஏன்னா அரபி மொழி, அந்த அரபி குர்ஆன் இருக்கு இல்லையா, அது அல்லாஹ் வெளிப்படுத்தினது. அந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது திஸ் இஸ் நாட் மை டிரான்ஸ்லேஷன், திஸ் இஸ் காட்ஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்றார். இது என்னுடைய மொழிபெயர்ப்பு இல்ல, இது அல்லாஹ்வுடைய மொழிபெயர்ப்பு. சோ ஆட்டோமேட்டிக்கா ஆங்கில மொழிபெயர்ப்பும் இன்ஃபாலிபிள் தான். அதுவும் சந்தேகம், அது தவறுகளுக்கு அப்பாற்பட்டது, தவறிழைக்காது. இப்ப இன்ஷா அல்லாஹ் நாம அந்த ஹதீஸும் சொல்லக்கூடிய வசனங்களை பார்ப்போம். 7:185. Have they not looked at the dominions of the heavens and the earth? வானங்கள் மற்றும் பூமியின் அரசாட்சி அவர்கள் பார்த்திருக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறாங்க. வானம் மற்றும் பூமியை அரசாட்சி அவர்கள் பார்த்திருக்கவில்லையா? And all things God has created. மேலும் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் அவர்கள் பார்த்திருக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறாங்க. குர்ஆன் கேட்குது, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் அவர்கள் பார்த்திருக்கவில்லையா? Does it ever occur to them that the end of their life may be near? அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நெருக்கமாக, அவங்க வாழ்க்கையின் முடிவு நெருக்கமாக இருக்கும் என்று எப்பொழுதாவது அவர்களுக்கு தோன்றுகின்றதா? அல்லாஹ் கேட்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே நமக்கு ரொம்ப பக்கத்துல மௌத்தா போயிடும், நமக்கு எப்பவுமே தோன்றதில்லை, சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருக்கமாக இருக்கக்கூடும் என்று எப்பவாச்சும் அவங்களுக்கு தோணுதா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. கேட்டுட்டு அதுக்கு அடுத்து which hadith beside this do they believe in?
இதை தவிர வேறு எந்த ஹதீஸின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள்? ஒண்ணு. இது கூட எந்த ஹதீஸின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள்? ரெண்டும் பொருத்தமானதுதான். இதை தவிர வேறு எந்த ஹதீஸ் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள்? இது இருக்கும்போது இது கூட வேறு எந்த ஹதீஸ் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. கேட்டுட்டு 12:111 12:110 தூதர்களை குறித்து சொல்லுது. தாங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த நேரத்துல மிகச்சரியாக தூதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வெற்றி வருகின்றது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்து 12:111 என்ன சொல்லுது? இன் their history, அந்த தூதர்களின் சரித்திரத்திலே, there is a lesson for those who possess intelligence. எவர்கள் அறிவு திறனுடையவர்களோ அல்லது எவர்கள் அறிவு திறனை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. அவங்களுக்கு அதுல பாடம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது தூதர்களுடைய சரித்திரத்தை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு வேர்டு இருக்குது குர்ஆன்ல, ஆங்கிலத்துல இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட பல அர்த்தம் நம்மளால சொல்ல முடியாமோ என்ன அந்த வார்த்தை சொல்லுது டைரக்டா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தாவூதுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் தாவூது நபிகிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு அரசரை நியமிச்சாங்கன்னு சொன்னா, எங்களுக்காக ஒரு அரசரை அல்லாஹ் நியமிச்சாங்கன்னு சொன்னா நாங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தாவூது சொல்றார், உங்களுடைய அரசராக இருப்பதற்கு அல்லாஹ் சவுலை நியமிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு அரசராக இருக்கிறதெல்லாம் சவுலை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, அவரை விட அரசுரிமைக்கு தகுதியவர்களாக எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, எங்கள நிறைய பேர் அவரை காட்டிலும் அரசாள்வதற்கு அரசுரிமைக்கு தகுதியவர்களாக நிறைய பேர் இருக்கிறோம். அவர் பெரிய பணக்காரர் கூட இல்லையே, அது சவுல் செல்வந்தர் கூட இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவூது நபி சொல்றாரு, இத அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை ஒரு நபரையோ ஒரு காரியத்தையோ ஒரு செயலை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுல ரெண்டாவது நமக்கு வேலையே கிடையாது. அது மட்டும் இல்ல, குர்ஆன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டால், அல்லாஹ் கவனிங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டால், நம்பிக்கை கொண்ட ஆணிற்கோ அல்லது நம்பிக்கை கொண்ட பெண்ணிற்கோ அந்த கட்டளை சம்பந்தமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கிடையாது, எந்த சாய்ஸும் கிடையாது. They have no right to have any choice. எந்த வாய்ப்பும் இருப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. அவ்வளவுதான், சொன்னாங்களா சொன்னதான், அப்படி போனது. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு விருந்தாளிகளா விஐபிகளா வரல, நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், நம்ம ரொம்ப பெரிய விஐபி இந்த பூமிக்கு வரல, விருந்தாளிகளாகவும் வரல, நம்ம விருந்தாளிகளா வரல, ஈவன் அக்யூஸா கூட வரல, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக கூட நாம வரல பாய், குற்றவாளிகளா வந்திருக்கணும். நாம் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அந்த குற்றத்திற்கான தண்டனை அனுபவிப்பதற்காக, அந்த குற்றத்தின் அடிப்படையிலான சோதனைக்காக இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கோம். நமக்கு என்ன, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், என்ன அல்லாஹ் சொல்றாங்களோ அவ்வளவுதான், எஸ் சார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரா, ஓகே எஸ் சார், முடிஞ்சு போச்சு. அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். நம்ம தப்பிக்கிறது தான் வந்திருக்கோம். அந்த பூமியில ஒரு 1000-2000 வருஷம் வாழ போறது கிடையாது. இந்த பூமியில இந்த பூமியின் வாழ்க்கையில நம்முடைய இலக்கு, நம்முடைய கொள்கை, நம்முடைய குறிக்கோள் இந்த உலகத்தின் வாழ்க்கை கிடையாது. இப்ப கூட ஒரு சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிட்டாரு பாய், அவருக்கு எவ்வளவு ஒரு 1000 ரூபாய் தேருமா? இல்ல பாய், 750 கோடி தான் தேரும். ஆனா போயிட்டாரு, ஒரு பைசா கூட அவருக்கு பிரோஜனம் பண்ண போறது கிடையாது. இதே நிலைதான் நமக்கு. நம்ம யாரு எப்போ எப்படி டக்கு டக்கு டக்குன்னு நோட்டாக்கவும் நமக்கு தெரியாது. ஆகையால் நம்முடைய இலக்கு எதை அல்லாஹ் சொன்னாங்களோ, எது அல்லாஹ்வுடைய கட்டளை அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம சேஃபா போய் சேருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த வசனம் என்ன சொல்லுது, in their history there is a lesson for those who possess intelligence. அவர்களுடைய சரித்திரத்திலே எவர்கள் அறிவு திறனுடையவர்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. அதுக்கு அடுத்து சொல்றது முக்கியம், this is not fabricated hadith. எப்பவுமே ஆங்கிலத்தில் ஒரு பழக்கம் இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தா அதை குறிப்பிட்டு சொல்லும் போது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்ப எனக்கு ஜுரம் அப்படின்னா நம்ம தமிழ் எனக்கு ஜுரம் அடிக்குதுங்கன்னு சொல்லணும், ஆங்கிலத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐ ஹேவ் a fever சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஜுரம் இருக்கு, ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஜுரம் இருக்கு. ஐ ஹேவ் a headache, எனக்கு ஒரு தலைவலி, எனக்கு ஒரு ஜுரம், ஏன் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தன்னுடைய தூதர் மூலமாக மொழிபெயர்த்திருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்புல திஸ் இஸ் நாட் ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸ், இது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறது ஒரே ஒரு ஹதீஸ், இருக்கிறது ஒரே ஒரு ஹதீஸ் தான். எந்த ஹதீஸ் அது? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க பாருங்க ஹதீஸ்னு, அதுதான் இருக்கக்கூடிய ஹதீஸ். இது அல்லாம இன்னொன்னு இருக்கு, இது அல்லாம இன்னும் ஒண்ணு இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்டது இல்ல. அந்த இன்னும் ஒண்ணு இட்டு கட்டப்பட்டது, அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க திஸ் இஸ் நாட் ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸ். இது அந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை போன்ற இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் எல்லாம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் இட்டு கட்டப்பட்டது இல்ல. அது மட்டும் இல்லாம திஸ், அதாவது குர்ஆன் confirms all previous scriptures, முந்தைய வேதங்கள் அனைத்தையும் இது உறுதிப்படுத்துகின்றது. provides the details of everything, எல்லாவற்றிற்கும் விளக்கங்களை தருகின்றது. எல்லாத்துக்கும் whatever it is, எதுதான் சரி அதற்கான விளக்கத்தை இந்த குர்ஆன் தருகின்றது. and is a beacon and mercy for those who believe, எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி மற்றும் ஒரு கருணையாக இருக்கும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டாங்களா? அதுக்கு அடுத்து 31:6 among the people, மக்களுக்கிடையிலே அல்லது மனிதர்களுக்கிடையிலே there are those who uphold baseless hadith and thus divert others from the path of God without knowledge. மக்களுக்கிடையில அடிப்படையற்ற ஹதீஸ்களை பின்பற்றுகின்ற மக்கள் இருக்காங்க. இவ்வாறு அவர்கள் அடிப்படையற்ற ஹதீஸ்களை பின்பற்றுவதன் மூலமாக அறிவில்லாமல் மற்றவர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து திருப்புகின்றார்கள். அடிப்படை ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய செயலா அல்ல என்ன சொல்றாங்க? அறிவில்லை அவனுக்கு. அறிவுன்னு ஹதீஸை ஃபாலோ பண்ண மாட்டான். அறிவுள்ள ஹதீஸை ஃபாலோ பண்ணுவான். ஹதீஸை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இன்னைக்கு பூரா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா டக்குன்னு சொன்னதுனால நம்ம ஹதீஸோட செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பேசுறதுக்கு. ஏன்னா இந்த ஹதீஸ்ங்கிறது நம்ம எல்லாருடைய பழைய கடை சரக்கு. எல்லாரும் நீண்ட காலம் ஹதீஸ்லாம் இருந்தோம், பழைய கடை சரக்கு. அதை தான் நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம் நல்லதுன்னு நினைச்சு, ஒரிஜினல் நினைச்சு அதை நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி கடையை என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய கடை கொஞ்சம் ஹோல்சேல். யாசின் பாய் மாதிரியான விஐபிஸ் எனக்கு பழைய கஸ்டமர்ஸ். அவங்களாம் வருவாங்க, கேட்பாங்க, புக்குங்களை கொடுக்கறது, படிக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி. அது என்னைக்கு டூப்ளிகேட்டிங் தெரிஞ்சிருச்சோ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தூக்கி போட்டுருக்கோம். எது சத்தியம் அதன் பக்கமா வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்பாலிச்சிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? மனிதர்களுக்கிடையிலே அடிப்படையற்ற ஹதீஸ்களை பின்பற்றி அதன் மூலமாக அறிவில்லாம மக்களை அல்லாஹ்விடம் வந்து திசை திருப்புகின்றார்கள். அது மட்டும் இல்ல, மேலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அந்த அல்லாஹ்வுடைய பாதையை வீணாக எடுத்துக்கொள்கின்றார்கள். வீணாக எடுத்துக்கொள்கின்றார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, these have incurred a shameful retribution, இவர்கள் ஓர் இழிவு நிறைந்த தண்டனையை அடைந்து விட்டார்கள். கேவலமான தண்டனை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நாம கூட இந்த இடத்துல எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும். உதாரணமா சொல்லணும்னா பிஜே சொல்லணும். எந்த இடத்துல போயிருந்தா இருந்தாலே இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம், இழிவான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாருங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு படிப்புங்க. இந்த பூமியை சுத்தி பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு படிக்கணும்னு சொல்றாங்க. அல்ல இங்க மீட்டிங்க போட்டா தங்கு செக்டர்ல அங்க வரைக்கும் இருக்கும் கூட்டம். என்னது நம்ம எல்லாரும் சாட்சி. பின்னால அங்க மீட்டிங்க ஓட்டு டிக்கெட்டை போட்ட பஸ்ல இப்படி போன காலகட்டம் தான் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு, முடியல. எவ்வளவோ முயற்சி பண்றாரு, டக்கர் அடிச்சு பாக்குறாரு, ஒன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எந்திரிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆகையினால these have incurred a shameful retribution. அவர் என்ன அந்த பக்கம் சிவகங்கை பக்கம் போனீங்கன்னா அது இளையங்குடிக்காரங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த மியாம்பள்ளி செய்தி, இந்த மாதிரி ஊர் பேர் சொல்லி இவருங்க தவிர வேற யாரும் குர்ஆன் மட்டும் மார்க்கன்னு சொல்றது இல்லை. எது இவனுங்க தவிர வேற யாரும் குர்ஆன் மட்டும் மார்க்கன்னு சொல்றது இல்லை. அப்ப அமெரிக்கால இருக்கிறவங்க, ஜப்பான், ஜெர்மனில இருக்கிறவங்க என்னன்னு தெரியுது, அவருக்கு தெரியாத என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அவங்க எல்லாம் வாய் கூசாம போய் சொல்லுவாங்க. காரணம் அவங்க எதை தன்னுடைய மார்க்க ஆதாரமா ஃபாலோ பண்றாங்களோ அந்த ஹதீஸை மிஞ்சின பொய் இல்லை, அந்த ஹதீஸை மிஞ்சின கேவலம் இல்லை, அந்த ஹதீஸை மிஞ்சின அறிவறுப்பு இல்லை. அதுக்கான உதாரணங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க 39:23, God has revealed here in the best hadith. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே
இந்த குர்ஆனிலே சிறந்த ஹதீஸை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மிகச்சிறந்த ஹதீஸை, உங்களுக்கு ஹதீஸ் வேணுமா அந்த இருக்குது. மிகச்சிறந்த ஹதீஸ், அந்த மாதிரி இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இல்ல, மிகச்சிறந்த ஹதீஸ் அல்லாஹ் இதுல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. புக் தட் இஸ் கன்சிஸ்டன்ட், முரண்பாடு அற்றதாக இருக்கின்ற ஒரு புத்தகம். எப்படி சொல்றாங்கல்ல, முரண்பாடுகள் அற்றதாக இருக்கின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமிருந்தேனும் வந்திருக்குமே ஆனால் கணக்கில் அடங்காது எண்ணற்ற முரண்பாடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர யாரிடமிருந்து எது வந்தாலும் அது முரண்பாடுடையதாகத்தான் இருக்கும். அல்லாஹ்விலிருந்து வர்றது மட்டும்தான் முரண்பாடுகள் அற்றதாக. அப்ப இந்த புத்தகம், திஸ் ஹதீஸ், a book that is consistent, முரண்பாடுகள் அற்றதாக இருக்கின்ற ஒரு புத்தகம். and it points out both ways, ரெண்டு பாதைகளையும் சுட்டிக்காட்டுகின்றது. சுவனத்திற்கு நரகத்திற்கு, சுவனத்திற்கான நரகத்திற்கான ரெண்டு பாதைகள் இந்த குர்ஆன் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. the skins of those who reverence their Lord cringe therefrom, எவர்கள் தங்களுடைய இரட்சகரிடத்திலே பயபக்தியோடு இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுடைய தோள்கள் தொலி இதன் மூலம் அஞ்சி ஒடுங்குகின்றன. அஞ்சி அப்படி நடுங்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்பிலே இல்லை, உடனே ஓகேன்னு சொல்லுது, அஞ்சி ஒடுங்குகின்றன. then their skins, அது மட்டும் இல்லாம அவருடைய தோள்கள் and hearts, அவருடைய தோள்களும் அவருடைய இதயங்களும் soften for God's message, அல்லாஹ்வுடைய செய்திக்காக இலகுவாகின்றன, மிருதுவாகின்றன. ஒரு மிருதுவான விஷயத்துல எதுவுமே நுழையும், கடினமான விஷயத்துல ஒண்ணு நுழைய முடியாது. ஒரு தண்ணி ஊத்துனா மண் ஈரமா இருந்தாலும் மிருதுவாக உள்ள போகும், பாறையில் ஊத்துனா எப்படி போகும். அப்ப அல்லாஹ்வுடைய செய்திக்காக அவங்களுடைய தோலும் அவங்களுடைய இதயங்களும் மிருதுவாகுது, மென்மையாகின்றன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, such is God's guidance, யாருக்கு இந்த மாதிரி ஆகுதோ இதுதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். கடவுளுடைய வழிகாட்டுதல் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இத்தகையதாக இருக்கின்றதுன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. he bestows it upon whomever he wills, யாருக்கு அல்லாஹ் நாடுறாங்களோ அவருக்கு இந்த வழிகாட்டுதல் அல்லாஹ் கொடுக்குறாங்க. அல்லாஹ் யாரு நாடுறாங்களோ அவங்களுடைய தோள்களும் அவர்களுடைய இதயங்களும் அல்லாஹ்வுடைய செய்திக்காக அல்லாஹ்வுடைய செய்தியை ஏற்றுக்கிறதுக்கு மென்மையாயிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, as are those sent as by God, எவர்கள் கடவுளால் தவறான வழியில் அனுப்பப்பட்டார்களோ அவர்களை பொறுத்தவரை, யார் அல்லாஹ் தவறான பாதையில் அனுப்பிட்டாங்களோ அவர்களை பொறுத்தவரை nothing can guide them, எந்த ஒன்றாலும் அவர்களை வழிநடத்த இயலாது. only God guides, கடவுள் மட்டும்தான் வழி நடத்துவாங்க, கடவுள் மட்டும் வழி நடத்துறாங்க. அல்லாஹ் யாராவது வழிகேட்டு போறாங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னா யாராலையும் அவங்க வழிநடத்த முடியாது, எந்த ஒன்றாலும் அவர்களை வழிநடத்த இயலாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வோம், வருந்தி திருந்துவோம், தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். அவர் தனித்தவர், இணையதம் இல்லாதவர். இன்ஷா அல்லாஹ் இப்ப நாம இந்த ஹதீஸ்களுடைய மேல ஒரு விஷயத்தை நாம குறை சொல்றோம், குறை சொல்ல கரெக்டா சொல்லணுங்க, கூட ஆதாரம் இருக்கணும். ஹதீஸ்களை பத்தி நிறைய பேர் அறிவிப்பாளர்கள் இருக்காங்க, இமாம்கள் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் பாருங்க, ஹதீஸ எழுதுறவங்க பார்த்தா மேக்சிமம் அவங்க பேரு முகம்மது அப்படின்றது அதிகபட்சம். அதே மாதிரி அறிவிப்பாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் அப்துல்லான்னு. அவங்க என்ன செய்வாங்க, இப்னு அப்பாஸ் அப்படின்பாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ். இப்னு உமர் அப்படின்பாங்க, அப்துல்லா இப்னு உமர். அதே மாதிரி அந்த இப்னு இப்படி அப்துல்லாங்கிற பேரை கொண்ட வச்சு பேர் நமக்கு தெரியாது இந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா. அதே மாதிரி அறிவிப்பாளர்கள் பேர் பார்த்தீங்கன்னா முகமது இப்னு இத்ரிஸ் சாஃபி, முகமது இப்னு இஸ்மாயில் புகாரி, அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல். இந்த அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, more than 7 millions of authentic hadiths are there. நல்லா கேளுங்க, என்ன சொல்றாரு, அதிகாரப்பூர்வமான அல்லது ஆதாரப்பூர்வமான என்ன அர்த்தம், நாம் பின்பற்ற வேண்டிய அர்த்தம். ஆதாரப்பூர்வமான 70 லட்சத்துக்கும் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், 70 லட்சத்துக்கும் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கு. 7 millions means 70 lakhs. அது புகாரி 7 லட்சத்துக்கு சில்லற, அதுல
எல்லாம் 6 லட்சம் சில்றன்றாங்க ஒரு அறிவு ஒருத்தர், இன்னொரு 7 லட்சம் சில்றன்றாங்க. இவர் இமாம் இவர் சொல்றாரு, அஹமது இப்னு ஹம்பல் சொல்றாரு, அவர் ஒன் ஆஃப் த இமாம் மதரபு. அது ஒரு அப்ப இந்த 70 லட்சம் ஹதீஸ்ல எது நமக்கு ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கை நமக்கு எது நமக்கு ரொம்ப முக்கியம்? சலாத்து ஜகாத்து. ஷஹாதா விட்டுருங்க, அது என்ன நம்ம வந்து எதுவுமே இல்லை, ஷஹாதாக்கு மிஞ்சின எதுவுமே இல்லை. சலாத்து ஜகாத். இந்த 70 லட்சம் ஹதீஸ்ல ஃபஜ்ருடைய ரகாத்தின் எண்ணிக்கை 2, லுஹருக்கு 4, அஸருக்கு 4, மக்ரிபுக்கு 3, இஷாவுக்கு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கா? காட்டுங்க. 2.5% தான் ஜகாத்து, 41 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ். 70 லட்சம் ஹதீஸ் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் அதை காட்டுங்க. இல்ல, ஏன்னா எது நமக்கு தேவையோ அதை சொல்லக்கூடிய இல்லை அந்த புத்தகங்கள். நமக்கு எது தேவையில்லாத அதுதான் சொல்லும். நாம இதே திருப்பி திருப்பி கேட்டதுனால இன்னொரு காலகட்டத்தில் வரும். இந்த கல்யாணங்கள் என்ன செய்வாங்க, பிரியாணி காலியா போயிடும். டக்குன்னு ஒரு கடையிலிருந்து பிரியாணி வாங்குவாங்க. இந்த அண்டாவை தொட்டு ஏற்கனவே பிரியாணி கொடுத்து அந்த அண்டாவை கொட்டி தட்டில் அடிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, ஹதீஸ்கள் வந்து மேன்மேடு, மனிதர்களால் தயாரிக்கப்பட்டது. ஏதாவது இவங்க ரிப்பீட்டடா இதே கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அப்துல்லா இப்னு மசூத், இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்படி யாராவது ஒரு பேரை போட்டு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போட்டு இந்த ஹதீஸ் ஃபஜருக்கு 2 சொன்னார் முகமது அப்படின்னு வரக்கூடிய காலம் வரணும். ஏன்னா என்ன இருக்கு, போற போக்கில் அடிச்சு விட்டு போறது தானே. அப்படி கிடையாது குர்ஆன், அந்த மாதிரி கிடையாது. ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ் இருக்கு, நீங்க ஒது எடுக்கும் போது உங்க கைகள்ல ஒரு முடி கூட நனையாம ஒது செய்ய. எப்படி நீங்க ஒது செய்யும் போது உங்க கையில ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை ஒரு முடி நனையன்னா அந்த முடி நரகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு. வாலிபத்துல இவ்வளவு முடி இருந்தது தலையில, எவ்வளவோ போயிடுச்சு, நாம அது கவலைப்படப்போம், போயிட்டு போகுது அது நரகத்துக்கு. முடியதானுங்க, அது ஒரு பெரிய அறிவுபூர்வமான விஷயம் மாதிரி. அது உட்கார்ந்துக்க கொஞ்சம் சுப்ஹானல்லாஹ், எதுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு, தன்னுடைய சகோதரர் அப்துல்லா மேல மிகவும் பிரியமானவராக இருந்தாராம் அபிலஹப். அபிலஹப் முகமது நபியோட பெரியப்பா. அப்துல்லா இறந்து போயிருக்காரு. அப்துல்லாவுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கக்கூடிய ஆமியாமா முகமது நபியை பெற்றெடுக்கிறாங்க. தன்னுடைய சகோதரன் ரொம்ப பிரியமா இருந்தாரா அபிலஹப். அப்போ அவன் ஆமினாவுக்கு குழந்தை பிறந்த செய்தியை ஒரு அடிமையை கூப்பிட்டு இது போய் அபுலஹப்கிட்ட சொல்லு. அந்த அடிமை வந்து அபுலஹப்கிட்ட சொல்ற, உங்கள் சகோதரர் அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உச்சகட்ட சந்தோஷத்துல அந்த அடிமையை பார்த்து சொல்றாங்க, உனக்கு விடுதலை, உனக்கு விடுதலை. நாளைக்கு மறுமையில அந்த அடிமையை விடுதலை செய்யறதுக்காக நீட்டாரு பாருங்க விரல், இந்த விரல் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஹதீஸ் இருக்கு, வேணா பாருங்க. இந்த விரல் தனி விரல் நம்ம உடம்புக்கு எண்ணெய் போட்டாலும் விலகிச்சுன்னா அது பொண்ணுங்க. இப்ப ஆபரேஷன் பண்றாங்க, ஏதாவது ஒரு பாட்டை ரிமூவ் பண்ணா அதை என்ன செய்வாங்க, அதை தூக்கி போட்டுருவாங்க, குப்பை தொட்டி. இந்த ஒரு விரல் மட்டும் சொர்க்கத்துக்கு போறதுல அந்த விரலுக்கும் லாபம் இல்லை, அந்த விரலுக்கு சொந்தக்காரன் அபிலஹபுக்கும் லாபம் இல்லை. இதுதான் ஹதீஸ், கீழ்த்தரமான ஹதீஸ், அறிவுக்கு பொருந்தாது, நான்சென்ஸ் சொல்றாங்க ரஷாத் கலீஃபா. இந்த முடி நனையாத படிக்கும் போது அது தூக்கி போடுவார், நான்சென்ஸ் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, முகமது நபிக்கு போய் கேட்டாங்க, இது சரித்திர உண்மை. முகமது நபி வாழ்ந்த காலத்துல முகமது நபிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவர் அவங்க பெரிய தலைவர் சச்சா அந்த அபு தாலிப், அலியுடைய அத்தான். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்லாவே தெரியும். அந்த அலியை கூட முட்டு வைக்கல பாய். 2வது கல்யாணம் பண்றதுக்காக ரொம்ப அடம் பண்ணாரு மாமனார்ட்ட. முகமது நபி அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இப்பெல்லாம் ஹதீஸ் இருக்கு, இது நமக்கு வேண்டாம். அப்ப அந்த அபு தாலிபை பத்தி சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு அபு தாலிபு, அவருக்காக நீங்க ஏதாவது துவா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது முகமது நபி சொல்றாரு, ஆமா ஆமா நான் அவருக்காக துவா செஞ்சேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் சொல்ற முகமது குர்ஆன்ல இருக்க முகமது வேற, அது சத்தியம். அது என்ன முகமது நபியே தப்பா பேசுறாங்க. ஒரு டிபேட்ல கூட நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட தப்பா பேசல, நிறைய இருக்கு பைபிள்ல. ஏன் தப்பா பேசுறது, எதையாவது நம்ம தப்பா பேசி மாட்டிக்கிற கூடாது. ஏன்னா அது பைபிளை பத்தி ரஷாத் கலீஃபா சொல்லும் போது மோர் தென் 90% உண்மை இருக்குன்னு சொல்றாரு, ஈஸிலி டிடெக்டபிள்னு சொல்றாரு. ஹதீஸை பத்தி அப்படி சொல்லல. அப்ப முகமது நபி சொல்றாங்க, நான் அவருக்காக பிரார்த்தனை பண்ணேன், என்னுடைய பிரார்த்தனையின் காரணமாக அபு தாலிபு நரகத்துக்கு அடியில் இருக்க மாட்டார், அடித்தட்டில் இருக்க மாட்டார், மேல இருப்பாரு. அவருக்கு நெருப்பினாலான ஒரு மிதியடி கொடுக்கப்படும்.
நெருப்பினாலான ஒரு மிதியடி அவருக்கு அணிவிக்கப்படும். மிதியடினா பெருசா நிறுத்திக்கிற கூடாது. இவங்க எப்பவுமே இந்த மாதிரி ஃபேன்சி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மிதியடி, பாதரட்சை, கேட்கறது ஃபேன்சியா. செருப்பு, நெருப்பால செய்யப்பட்ட ஒரு செருப்பு யாருக்கு? அபு தாலிபுக்கு அணிவிக்கப்படும். அந்த செருப்புடைய உஷ்ணத்துல மூளை உருகி ஓடும். அதே முகமது சொல்றாரு ஹதீஸ் இருக்கு. அப்ப உங்க பிரார்த்தனை என்னதான் லாபம்? ஒரு செருப்பு நெருப்பினால செருப்பு போட்டு என் மூளை உருகி ஓடுதுண்டா, அப்ப இடையில இருக்கிறது எல்லாம் பொசுக்கிதானே என் மூளை உருகணும். உடலு, ஈரலு, மாங்காய், மண்ணீரல், கண்ணு, காது, மூக்கு எல்லாம் பொசுங்கினாதான், எல்லாம் உருகினாதான் மூளை உருகும். அப்போ உங்க பிரார்த்தனை என்ன லாபம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லை. இது ஒரு ஹதீஸ். இது அபூ தாலிபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஃபேவர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதோட நிப்பாட்டல. ஆஜர் பற்றி, ஆஜர்னா இப்ராஹிம் நபியுடைய அத்தா. நாளைக்கு மறுமையில ஆஜருக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை குறித்து முகமது சொல்றான். ரத்த நிறமுள்ள கழுதைப்புலி, சும்மா நம்மள திட்டம் பண்றாம, ரத்த நிறமுள்ள கழுதைப்புலி அது வாயில தூக்கி ஆஜரை போட்டு அந்த கழுதைப்புலி காலை பிடிச்சு சொல்லட்டி நரகத்திற்குள் எரியப்படுவார் ஆஜரு. சரி, ஆஜர் எரியப்படுவார். ஆஜர் அல்லாஹ்வுடைய எதிரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுதைப்புலி என்ன பண்ணுச்சு? கழுதைப்புலி எந்த தப்பும் பண்ணல. குர்ஆன் என்ன சொல்லுது? நம்மளை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களும் நம்மளை காட்டிலும் அறிவாளிகள். தங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை தங்களுக்கு அனுகூலமாக ஆக்கிக்கொண்ட புத்திசாலிகள். எல்லா படைப்பினங்களும் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகும். மனிதர்களுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு, ஜின்களுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு. குர்ஆன் சொல்லுது. கழுதைப்புலி எப்படி நரகத்துக்கு போகும்? அது தூக்கி நரகத்துல போடப்படும். இப்படி எல்லாம் சொல்லி மாத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் பாய். இருந்தாலும் நமக்கு வேண்டாம், தேவையில்லை, விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்துங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாமளும் அதுதான் இருந்து குர்ஆன் அது ஸ்பெசிபிக்கா சொல்லு. நீங்க அவங்களை ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தீங்க. உங்களை அல்லாஹ் தான் கொண்டு வந்துட்டாங்க. 93 இது ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஏன்னா 29 minutes தான் நமக்கு டைம். 93 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, He found you astral and guided you. அவர் உம்மை தவறான வழியில் கண்டார், மேலும் உங்களை வழிநடத்தினார். இதுதான் அந்த வசனம். இது முஹம்மது நபியை சொல்லக்கூடியதுதான். இது முஹம்மது நபியை சொல்லக்கூடிய இந்த மாற்று கருத்து கடமையில் எப்பவுமே குர்ஆனை பொறுத்த மட்டும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம யாராவது ஒருத்தருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். டெஃபினட்டா ரிஃப்ளெக்ட். பல கதைகள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அவர் உம்மை தவறான வழியில் கண்டார். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனங்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாமளே எடுத்துங்க. நாம ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோம். இப்ப லத்தீபாய் இருக்கார். லத்தீபாய், நீர் ஹதீஸை பின்பற்றக்கூடியவராக இருந்தார், ஹதீஸை பின்பற்றக்கூடியவராக இருந்தீர், அல்லாஹ் உங்களை வழிநடத்தினார். இசாக், நீர் மதுஹபை பின்பற்றக்கூடியவராக இருந்தீர், அது தவறான வழி. தவறான வழியில் இருந்து அல்லாஹ் உங்களை வழிநடத்தினாங்க. நாம் எல்லாருமே ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்தோம். 10 வருஷம் என்னுடைய சர்வீஸ்ல நான் 10 வருஷம் அதுதான் இருந்தேன். ஆக நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை பேர் இருக்காங்களே, அத்தனை பேர் இதை கேட்டு அவன் மனசு மாறலையே, அவங்க ஏத்துக்கலையா? எவ்வளவு பேரு? ஒரு சிலர் நான் அதை கேட்டேன் இதை கேட்டேன் மாறிட்டேன்னு சொல்றாரு. நானும் யாரும் பாய் ஒருத்தர் 20 வருஷத்துக்கு மேல நேரம் சொல்லிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் பழையபடி அங்கேதான் வந்து நிற்கிறான். மறுபடியும் அப்ப அல்லாஹ் நாடல. அதான் குர்ஆன் சொல்லுது, நீங்க விரும்புறவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்காது, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நேர்வழி. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்பாலிச்சிருக்காங்க. ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனம் நம்மளை நோக்கி சொல்லக்கூடியதுங்கிறத ரியலைஸ் பண்ணணும். நீங்கள் தவறான வழியில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை தவறான வழியில் அல்லாஹ் கண்டார், மேலும் உங்களை வழி நடத்தினார். நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறான வழியில் கண்டார், நம்மை வழி நடத்தினார், வழி நடத்தி இருக்கின்றார். அப்ப நம்ம இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா till the end of our last breath, நம்முடைய கடைசி மூச்சு இருப்பாங்க, அது வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பாராக அல்லாஹ்விடத்தில் நான் இறைஞ்சி பிரார்த்தனை செய்வதாக யோசிக்கின்றேன். எப்பவும் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழு பொருத்தத்தையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறுவரையும் பரிபூர்ணமாக பெற்ற நன்னறியாளர்களாகவும் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே நன்னறியாளர்களுக்காக வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள் மற்றும் வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பட்ட நன்னறியாளர்களாகவும் குர்ஆனில் அல்லாஹ் ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடிய அந்த எலிட் சாபிக்கும் மக்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும்
நாம் யாரையெல்லாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பாராக நல்லா இறைஞ்சி பிரார்த்தனை செய்யுமா இறைவி செய்கின்றேன் எனக்கு